வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக அவர் சொன்னபடியாக. நல்லா கவனிச்சு பாருங்கள். அநேக நேரங்கள் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோறு இருப்பாருங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம். அது ஒரு எஜுகேஷனாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், ஏன் ஊழியங்கள் சம்மந்தப்பட்டது கூட. நம்ம எண்ணுகிறது என்ன என்றால், என் வாழ்க்கையில் இதில் நான் ரொம்ப அதிகமாக செயல்படுத்த முடியாமல் இருக்குது. ஒரு ஆர்வம் குறைஞ்சிடுச்சு, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இது எல்லாத்தையுமே ஒரு ஒதுக்கப்பட்டது போல காணப்படுறேன். நான் பயன்படாத மாதிரி காணப்படுறேன். எனக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகள் இல்லை. என்னுடைய தொழிலும் டிபார்ட்மெண்ட்டும் என்னுடைய குடும்பம் என் ஃபேமிலி தனிப்பட்ட விதத்திலே அவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாதபடிக்கு ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒதுக்கி வைத்தது போல காணப்படுறேன் என்று சொல்லி சில பேர் எண்ணுகிறது உண்டு. நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கிடையாது. விஷயம் அது கிடையாது. ஒதுக்கப்பட்டது போல அல்லது உங்களை வெளி உலகத்தை காட்டாதபடிக்கு மறைக்கப்பட்டது போலவே உண்மை அதுவாக இருக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உங்களுக்கென்று வைத்திருக்கிற வரைபடம் உண்டு. உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் உண்டு. அந்த வரைபடத்து திட்டத்தை எந்த சக்தினாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. தேவன் அந்த காலங்களை வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் பிரகாசமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. நீங்க இன்னைக்கு மறைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆனா எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக கண்மலை மேல உயர்த்தப்பட்டு உங்களை அழகுபடுத்துகிற நேரங்கள் வந்து விட்டது. அதனால இந்த உலகத்துல எந்த அளவுக்கு வாழ்க்கையில உலகத்தில் தெரியப்படாதபடி காணப்பட்டீங்களோ, இனி உலகத்துக்கும் தெரிய வர அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவிதமாக தேவன் காட் பிளஸ்ஸிங் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை கடந்து வரும். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஜொலிக்க போகிறது, பலிக்க போகிறது, அது உங்களுக்கு நிறைவேற போகிறது. அதனால என்ன பண்ணும், இனிமேல் விசுவாசத்தோட நம்பிக்கையோட அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துட்டு எனக்கு நேரம் வந்துடுச்சு, காலம் கனிந்து விட்டது, நான் உயர போறேன், மேலே வரப்போறேன், டாப்ல வரப்போறேன், இனி நான் ஒதுக்கப்பட்டது போலவே நான் தனித்தா இருக்க மாட்டேன், சோர்வா இருக்க மாட்டேன், பலனா இருப்பேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நிலைக்குள்ளாக நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. அப்படி சிந்திக்கும் போது எனக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.